சாமி ரூம்லயோ எங்க பூஜை பண்றீங்களோ அந்த இடத்த தொடச்சி நல்லா தொடச்சி கோலம் போட்டு தீபம் ஏற்றி மஞ்சள் கிழங்கு அரிசி பருப்பு உப்பு இதெல்லாம் வச்சு ஒரு பாயசமோ முடிஞ்சா பால் பாயாசம் இல்ல அவல் பாயாசம் மாதிரி வச்சு நைவேத்தியம் பண்ணி சுவாமிய வணங்கி வரலாம். நம்மளால் முடிந்த தானத்தை இயலாதவங்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் கொடுத்தா அக்ஷய திருதி உங்களுக்கு அது மாதிரி கோடி மடங்கு கொடுக்கும். என்னப்பா தானம் கொடுக்கலாம்? வசதி இருந்தா தங்கத்தை தானம் கொடுங்க, தாராளமா கொடுக்கலாம். தங்கத்தை தானம் கொடுக்கலாம். யாருக்கு வேணுமோ யாருக்கு இயலாதோ அவங்களுக்கு கொடுக்கணும். வேற எதெல்லாம் தானம் செய்யலாம் அப்படின்னா அன்னதானம் அப்படின்னா சாப்பாடு வாங்கி தருது. சாப்பாடு ஏதாவது 4 பேருக்கு சாப்பாடு பொட்டலங்கள் வாங்கி தருது. தண்ணீரை தானமா தரலாம். அதுக்கப்புறமா நீர் மோர் பானகமா கொடுக்கலாம். ஏன்னா வெயில்னால நீர் மோர் பானகத்தை கொடுக்கலாம். வாய் வாழ்த்தாட்டியும் வயிறு வாழ்த்தும் அப்படின்னுவாங்க. நீர்மோர் பானகம்